என் அன்பு குழந்தையே, காரணம் எதுவும் இல்லாமல் உன் அம்மா உன்னை தேடி வரவில்லை. என் தங்கமே, இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்ட முடித்த சில நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் நீ தேடிய ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, புதிய உறவு என்று அத்தனை எளிதாக அம்மா சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் யார் நம் வாழ்க்கையில் வருவார்கள் என்று நீ நினைக்கலாம். தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒரு உறவுதான் இன்று அவர்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அன்பு வைத்து உன்னை தேடி வரப்போகிறார்கள். என் தங்கமே, ஒருவர் மனதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை மறந்து மீண்டும் புதியதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் புதிய உறவு என்றுதானே சொல்ல முடியும். அம்மா உன்னிடத்தில் அப்படி என்ன சொல்ல போகிறேன் என்று நீ கேட்க ஆர்வமாக இருக்கின்றாய் அல்லவா? உன்னிடத்தில் இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நான் ஒருபோதும் உன்னிடத்தில் பொய் கொடுத்தது கிடையாது. இந்த தாயானவள் உன்னிடத்தில் பொய்யாக இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு வந்தது கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று அதை பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தை, என்னவெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் தந்து விடுவேன். என் தங்கமே, இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த உறவு மனம் மாற மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாமே உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்த சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷத்தை முழு மனதோடு அனுபவிக்க போகின்றாய். இந்த அம்மா உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் உனக்கு கஷ்டங்களை நிரந்தரமாக்கி விடுவேனா என்ன? நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து நல்லதொரு தீர்வினை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னை கண்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னவென்று ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது, உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவை நினைத்து நீ என்னாலும் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. உறவு என்பது எல்லோருக்குமே இங்கு அத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் உனக்கோ அது பாதி சந்தோஷத்தையும் பாதி மனவேதனையும் கொடுத்து கடைசியில் அது இது நமக்கு சரிபட்டு வராது என்று சொல்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் முத்திய பிறகு பிற விளைவுகளை சந்தித்து இப்பொழுது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ எந்த ஒரு விஷயமானாலும் தன் கையில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை இங்கு யாருக்கும் தெரியாது. தன்னை விட்டு பிரிந்த பிறகுதான் அதன் அருமை என்னவென்று இங்கு எல்லோருக்கும் புரியும். அதுபோலதான் உனக்கும் அவர்கள் என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவுதான் காயங்களை கொடுத்தாலும் அருகில் இருக்கும் பொழுது இருந்த அந்த சந்தோஷமும் சண்டையிட்டாலும் பிரச்சனையிட்டாலும் இருக்கிறார்கள். அன்று இருந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை என்று நினைக்கும் பொழுது மனது மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த சூழலில் இருந்து உன்னை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால்தான் அம்மா உன்னை தேடி இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த துணைக்கும் உனக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் காரணம் என்னவென்றுதான். என் தங்கம், அருகில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அருமை தெரியாமல் போனாலும் இப்பொழுது உனக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை தொடர்ந்தால் பிரச்சனை தான் வரும் என்று தெரிந்தாலும் கூட பரவாயில்லை, இந்த வாழ்க்கையை போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் மனம் பக்குவம் வந்துவிட்டது. பொதுவாகவே எத்தனை தான் ஆசைப்பட்டு செய்த வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆரம்பத்தில் எப்பொழுதுமே ஒருவருடைய எண்ணங்கள் ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் மனப்புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும். என் தங்கமே, முதலில் இந்த புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் பிரிவினை என்பதும் ஏற்படக்கூடாது என்பதால் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அடுத்த முறை இது மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இந்த முறை கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறையை சரியாக காட்ட வேண்டும். என் தங்கமே, இது போன்ற வாழ்க்கை அமையாமல் எத்தனையோ பேர் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் கிடைத்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு மறுபடி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் தங்கமே, இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் உன்னிடத்தில் சொல்வது என்ன என்பதை நிச்சயம் உன்னால் உணர முடியும். ஏனென்றால் ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது என் தங்கமே, ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்துவிட முடியும். நிச்சயமாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் கடைசி காலத்தில் தனியாக வாழ்வதென்பது சற்று கடினமான விஷயம். நீ நினைக்கலாம், அம்மா நீ ஒரு பெண் என்பதால் பெண்ணிற்கு எப்பொழுதும் நீ ஆதரவு கொடுக்கிறாயா என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ கேட்கலாம்.
தங்கமே, வாழ்க்கையினுடைய சில யதார்த்தங்களை புரிந்து கொண்டுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். பெண் என்றாலும் சரி, ஆண் என்றாலும் சரி, 2 பேருமே என்னுடைய குழந்தைகள். யாருக்கு கஷ்டங்கள் என்றாலும் இந்த தாயானவள் நிச்சயமாக வருவேன். உன் அம்மா இப்படி சொல்வதற்கான காரணத்தை உன்னிடத்திலே சொல்கின்றேன். இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா என்று நீ சிந்தித்து பார். ஏன் தெரியுமா என் தங்கமே, இன்றோடு வாழ்க்கை நின்று விடுவது கிடையாது. தன்னுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் என்று வாழ்க்கையும் குடும்பமும் பெருகிக் கொண்டே இருக்கும். குழந்தை, இந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்தில் விட்டு சென்று விடுகிறாள் என்றால் என் தங்கமே, ஒரு ஆண் முதலில் தன் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தி உணவு விரும்ப மாட்டான். சில நேரத்தில் தனக்கு எத்தனைதான் அருமையான குடும்பம் இருந்தாலும், எல்லோரும் தன்னை எப்படிதான் தாங்கி தாங்கி பார்த்தாலும், தனக்காக எத்தனையோ அன்பாக சமைத்து பரிமாறினாலும் அந்த மனைவி இல்லை என்ற ஏக்கம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். சுயமாக எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக அவர்களால் அனுசரித்து போய்விட முடியாது. யாரேனும் ஒரு வார்த்தை அதிகமாக பேசிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அவர்களுக்கு இருக்காது. இந்த வாழ்க்கையை எதற்கு என்ற எண்ணம் அவர்களுக்குள் அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். தங்கமே, அதே நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் ஒரே நேரத்தில் அரவணைத்துக் கொண்டிருப்பாள். அத்தனை பேரும் எப்படியெல்லாம் பேசுவார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை நன்கு உணர்ந்தவள். தனக்கு தேவையான விஷயங்களை தன்னாலேயே செய்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை கொண்டவள். யாரையும் நம்பக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவள். இது போன்று ஒரு ஆணால் இருக்க முடியுமா என்றால் நீண்ட காலத்திற்கு அவர்களால் அதை செய்துவிட முடியாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். யாராக இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் ஆணுக்கு துணையாக பெண்ணும், பெண்ணுக்கு துணையாக ஆணும் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடைசியில்தான் அவர்கள் தங்களுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அம்மா இப்படி சொல்கின்றேன். இங்கு நிறைய பேர் வாழ்க்கை துணையே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், தனிமையிலேயே இருந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். வயது முதிரும் பொழுதும் உடல் தளரும் பொழுதும் ஒரு துணை இருந்திருக்கலாம் என்று தோன்றும். அன்று வருத்தப்படுவதனால் எந்த லாபமும் கிடையாது. அதனால் இருக்கின்ற துணையை பத்திரமாகவும், இனிமேல் வாழ்க்கையில் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதையும் முடிவு செய்து நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும். என் தங்கமே, உனக்கும் உன்னுடைய உறவிற்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இப்பொழுது இருந்தாலும் கூட, தவறுகள் அவர் பக்கமே இருந்தாலும் கூட, இறங்கி போவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர்களிடம் நீ சமாதானமாக பேசி அவர்களை உன்னிடத்தில் அழைத்து வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராக இரு. என் செல்லமே, இருவரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ஒரு குடும்பமாக பார்க்கப்படும். இருவரும் பிரிந்திருந்தால் அதை ஒரு குடும்பமாக யாராலும் பார்க்கப்படாது. அதனால் உன்னுடைய கோபதாபங்களை விட்டுவிட்டு உன்னுடைய உறவோடு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீ மனதை மாற்றிக்கொண்டு நீயே அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் சிறப்பாக ஆரம்பித்தால் இந்த ஓம் சக்தி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைகளுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் வாக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ இப்பொழுது எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நான் சொல்வதை கேட்கின்றாயோ அது நிச்சயம் பலிக்கும். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. கலங்காதே. நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. யார் தடுத்தாலும் உன் விடாமுயற்சியை ஒருபோதும் விட்டுவிடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உள்ளோருக்கும் 1000 துணை, எல்லோருக்கும் என்றும் நானே துணை. நேர்மறையான எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டாலும் சில இடங்களில் உன்னையும் அறியாமல் எதிர்மறையான வார்த்தைகள் வந்துவிடுகின்றன. நடக்கும் தான், ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று, நடக்காமல் போய்விடுமோ என்றும் இப்படி பேசுவதை மாற்றிக்கொள். நீ நேர்மறையாக எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும். எதிர்மறை எண்ணங்களை முடிந்த அளவு தடுத்துவிடு. நீ வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன். கவலைப்படாதே. உன்னை ஏராளமாக பேசியவர்களுக்கு முன்னால் உன்னை உயர்த்தி காட்டியே தீருவேன். என் நாமத்தை சொல்பவர்கள் முகம் மாறினால் அங்கு ஆறுதல் சொல்ல நான் எப்பொழுதுமே நிற்பேன். கூடிய விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். முழு நம்பிக்கையை என் மீது வை. இப்பொழுது நீ செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. எனக்கு நல்லது நடக்குமா என்ற சந்தேகத்தை விடு. நம்பிக்கையாக இரு, நடந்தே தீரும். என்னை நம்பு, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதுதான் வாழ்க்கை. இது தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் தேவையில்லாமல் கண்ணீரை கலைத்து விட்டேனே என்று கலங்காதே. உன் வாழ்வில் மாற்றங்களை காணப்போகின்றாய். மாறத்தான் போகிறது. இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பாய். உனது வேண்டுதல்கள் நியாயமானது. நான் நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன். உன் பிள்ளையே, இதெல்லாம் இனிதே நிறைவேறும். உன் வாழ்வில் யார் வந்தாலும் யார் சென்றாலும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மன பதற்றத்தை நீக்கவே நான் இருக்கிறேன். ஏன் பதற்றப்படுகின்றாய்?
எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்வில் நீ வெற்றி பெற விதியை மாற்றும் உன் திறமையாகவும் உன் தைரியமாகவும் உன் துணிச்சலாகவும் நான் இருக்கின்றேன். என் செல்லமே, எனக்கு யாரும் இல்லை என்று ஒரு எண்ணத்தை உன் மனதில் இருந்து அழித்துவிடு. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாக வேண்டி நின்ற ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. உன்னை கலங்க வைத்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ கண்ணீர் சிந்தாதே, நான் உனக்கு இருக்கிறேன். நல்லவர்களை அருகில் வைத்துக்கொள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் உன்னை பண்படுத்துவதற்காகவும் விடாமுயற்சியுடன் முன்னேறி செல். நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகளை எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகும் நேரம் இது. நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறப் போகிறாய். மகிழ்ச்சியாக இரு. நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும். குடும்பத்துடனும் ஆனந்தமாய் நீ வாழப்போகின்றாய். உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன. உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் முயற்சிக்கான பலனை நீ கண்டிப்பாக பெறுவாய். தினமும் என் முன் அழுகின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்காக நான் தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. இது என் சத்திய வாக்கு. நான் அதை ஒருபோதும் மீறமாட்டேன். வேலை பற்றிய உன் ஐயம் தீர்க்க நான் இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட வேலையை நான் உனக்கு தருகிறேன். நீ இந்த வேலையை முழு நம்பிக்கையோடும் நல்ல மனதோடும் செய்து வா. உன் கடமைகளை நீ சரியாக செய்து வர உன்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்துவிடும். இதனால் நல்ல வேலையை உனக்கு கண்டிப்பாக தருவேன். உனக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றத்தினையும் உன் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு போதுமான செல்வத்தையும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் என் செல்லமே. நான் அமைதியாக இருப்பது போலதான் உனக்கு தெரிகிறதா? நான் உன்னை பார்த்து கொண்டும் கவனித்து கொண்டும் தான் இருக்கிறேன். என் பாதுகாப்பில் தான் நீ உள்ளாய். உன்னை விட்டு நீங்கா உறவு நான் மட்டும்தான். எதற்கு கலங்குகிறாய்? விரைவில் உன் வாழ்வு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறது. பிறகு ஏன் உனக்கு இந்த மனவேதனை? உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அத்தனையும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது நிச்சயம் நான் உனக்கு காட்சி தருவேன். பல விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்படி குழப்பிக் கொண்டால் உன் மனக்கவலை தான் அதிகரிக்கும். அந்த குழப்பம் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு. அனைத்தையும் உனக்கு நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். என் செல்லமே, உன்னுடைய நண்பன் யார், எதிரி யார் என்று தெரிந்து அவர்களிடம் எச்சரிக்கையாக இரு. வருமுன் காப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொள். இன்று நீ அடுத்தவர்களுக்காக வேண்ட வேண்டும். நீ அவர்களுக்காக என்ன வேண்டுகிறாயோ அது அவர்களுக்கு கிடைக்கும். அதே அளவுக்கு அது உனக்கும் கிடைக்கும். இதை மனதில் வைத்துக்கொண்டு நீ நல்ல எண்ணத்துடன் அடுத்தவர்களுக்காக வேண்டு. அதை மீண்டும் நீயே பெறுவாய் என்பது உறுதி. அது வாழ்க்கையில் முன்னேற்றமும் உள்ளது. செல்லமே, அடுத்தவர்களுக்குள்ளும் நமக்குள்ளும் இருப்பது ஒரே இறைவனே. செல்லமே, நீ இன்றோடு உன் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும். நீ உன்னுடைய சொந்த காலில் நின்று அனைவருக்கும் முன்னோடியாக திகழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய அனைத்தும் என் காதில் விழுகிறது. நான் உன் அருகிலேதான் இருக்கிறேன். நீ எந்த காரியத்தை நினைத்து முயற்சி செய்கின்றாயோ அதை விடாமல் செய். வெற்றி உன் பக்கம். அதற்கு நான் துணை நிற்பேன். இன்று புதிய முயற்சியில் காலெடுத்து வைக்கின்றாய். அந்த முயற்சி உனக்கு முழுமையான வெற்றியை தரும். நீ மென்மேலும் உயரப் போகின்றாய். லாபங்களை அள்ளித்தரும். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. துணிந்து செல். வெற்றி நிச்சயம். நீ நல்லதை நினைத்து ஒரு செயலை செய்தால் அது 10 மடங்கு லாபம் தரும். முடியாதவர்களுக்கு உன்னால் முடிந்த ஒரு உதவியை செய். நான் உன்னுடன் இருப்பேன். இனி அனைத்து காரியங்களும் ஜெயமாக நடக்கும். நமக்காக எதை ஆண்டவன் கொடுக்க நினைக்கின்றாரோ அதை இந்த ஜென்மத்தில் நீ ஏற்றுக்கொண்டு நல்ல வழியில் மனதை செலுத்து. சந்தோஷமாக இருந்தால் வெற்றி உன்னை தேடி தானாக வரும். தூய்மையான உள்ளத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம். எதிர்பார்ப்பு அதிக ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். நீ கடமையை செய். பலன் தானாக கிடைக்கும். உன் வாழ்க்கையை அனுபவிக்கும் காலம் இது. ஏன் உன் கஷ்டங்களை கண்டுபிடிக்கின்றாய்? சில சமயத்தில் நீ என் கூட தான் இருக்கின்றாயா என்று என்னை பார்த்து கேட்கின்றாய். இப்படிப்பட்ட கஷ்டத்தை தாங்கும் மனம் நான் உனக்கு கொடுக்கிறேன். பின்பு பார், நீயே யார் உதவியும் இல்லாமல் முன்னேறி விடுவாய். நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் செல்லமே. எப்பொழுதும் மறவாதே, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். இனி எதற்காகவும் கலங்காதே. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்.